ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் பானு சப்தமி. பானு அப்படின்னாக்கா சூரிய பகவான். சப்தமி அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய தேதி. நாளைய தினம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி திதி. சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் வருது. சூரிய பகவானுக்கு உகந்த திதி சப்தமி திதி. சப்தமி திதிங்கிறது ரொம்பவே உகந்தது சூரிய பகவானுக்கு. நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம், அதுவும் சூரிய பகவானுக்கு உகந்தது. நாளைய தினம் காலை 9 மணிக்கு மேலே உத்திர நட்சத்திரம் பிறக்குது. சூரியனுக்கு உகந்த திதி, நட்சத்திரம், கிழமை இது மூன்றுமே ஒன்றா வரக்கூடிய இந்த நாளில் சூரிய பகவானை நம்ம வழிபாடு செய்வது நமக்கு மிக மிக அற்புதமான பலனை கொடுக்கும். நம்முடைய அதாவது உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அதை சரி செய்து கொள்ள நாளைய தினம் சூரிய வழிபாட்டை செய்யலாம். சில பேருக்கு வேலையே கிடைக்காது, நல்ல வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு பார்த்தா ப்ரமோஷன் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கும். வேலை செய்யும் இடத்துல எதிரிகள் தொல்லை நிறையவே இருப்பாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் நாளைய தினம் சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம். வாழ்க்கையில் சீக்கிரமாக செல்வந்தர்களாக மாறலாம். ஒரு பெரிய பிரபலமாக மாறணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க நாளைய தினம் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்பு. நாளை காலை 9 மணிக்கு மேலே நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு செய்வது நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனையும் தீர்க்கும். சூரிய பகவானுக்கு உரிய கடவுள்னு சொன்னால் சிவபெருமான். நாளை சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவன் கோவிலில் உட்காந்து சிவபுராணம் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி வெற்றிலை பாக்கு பூ பழம் வாங்கி கொடுங்க. உங்கள் பெயர் சொல்லி நீங்கள் இது எல்லாத்தையும் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. வீட்டிலேயே நீங்கள் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் கோதுமை மாவில் ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து வைத்து சூரிய பகவானை மனசார நினச்சி வழிபட்டாலே போதும், சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட நாளை காலை சூரியன் உதயமாகும் இல்லையா, அந்த சமயத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யலாம். சூரியனுக்கு உகந்த அவங்களுக்கு உரிய பாடல் ஆதித்ய கிருதயம் நாளைய தினம் கட்டாயம் ஒரு முறையாவது கேட்கறது நம்ம வாழ்க்கையில் பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த வழிபாட்டு முறைகளை நம்ம கடைபிடிச்சாலே போதும், ஈசனின் அருளும் சூரிய பகவானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நாளைய தினம் சூரிய பகவானை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம முன்னோர்களின் சாபம் கூட விலகும், முன்னோர்களின் ஆசையும் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். நாளைய தினம் சூரியனுக்கு உரிய வெள்ளருக்கு இலையை எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் வெள்ளருக்கு செடி இருந்துச்சுன்னா அதில் ஒரே ஒரு இலையை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இலையில் நம்ம தீபம் ஏற்றணும். இந்த இலை அதோட பால் விஷத்தன்மை கொண்டது. அதனால் ரொம்பவே ஜாக்கிரதையாக இந்த பரிகாரத்துக்கு அந்த இலையை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணிலையும் ஒரு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க. இதுக்கு சில்வர் பிளாஸ்டிக்லாம் பரிகாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. ஒரு நல்ல ஒரு பித்தளை செம்பு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த தாம்பாளத்தட்டில் அந்த வெள்ளருக்கு இலையை வச்சு அதற்கு மேலே மண் அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இதை ஏற்றிட்டு நீங்கள் சூரிய பகவானை மனசார வேண்டிக்கோங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் இருந்தால் அவங்க உயிரோடு வாழ்ந்த சமயத்தில் ஏதாவது அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும்படி நாங்கள் ஏதாவது பேசியிருந்தாலோ தெரியாமல் ஏதாவது பண்ணியிருந்தாலோ அவங்க மனசு வருந்தபடி நாங்கள் பண்ணியிருந்தாலோ நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். முன்னோர்களின் சாபம் இந்த மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு மனசார நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா முன்னோர்களோட சாபம் விலகும். அது மட்டும் இல்லை, அவங்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும். இந்த வெள்ளருக்கு இலை மீது நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா, இதை ஏற்றலாமா, நம்ம வீட்டு பூஜையில் ஏற்றலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். நிச்சயமாக தீபம் ஏற்றலாம், தவறில்லை. காலை 9 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளே உங்களுக்கு எந்த நேரம் முடியுமோ அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றுங்க. அந்த விளக்கு 1 மணி நேரம் எரியட்டும். அந்த தீபம்
நீங்கள் உங்களோட பிரார்த்தனையை வச்சுக்கோங்க, எல்லாமே நல்லதுதான் நடக்கும். காலையில் முடிஞ்ச அளவுக்கு அந்த 9 மணிக்கு மேலே விளக்கேற்றுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை எங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு 9 மணி வரைக்கும் நீங்கள் ஏற்றலாம். நம்ம எந்த ஒரு வழிபாடும் எந்த ஒரு பரிகாரமும் நம்ம செய்தாலும் சரி, நம்முடைய குல தெய்வத்தை நினச்சி நம்ம செய்யும் பொழுது அதோட பரிபூரண அருள் நமக்கு, அதோட பலன் முழுவதும் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம அயராது உழைக்கிறோம், பாடுபடுறோம். அதுலேருந்து வரக்கூடிய பணம் வீண் விரயமாகாமல் நம்ம கைக்கு வரும். எந்த ஒரு பரிகாரமும் சரி, நம்ம அயராது பாடுபடுறோம். அதோடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும்போது கட்டாயம் நமக்கு நல்லதே நடக்கும். முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நாளைய தினம் பானு சப்தமி நாளில் சூரிய பகவானை மனசார வேண்டிக்கிட்டு சிவபெருமானையும் வணங்குங்க. கட்டாயம் நம்ம தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்கள் நம்மை விட்டு போகும். நம்முடைய ஒட்டுமொத்த கஷ்டமும் கட்டாயம் தீரும். நாளை மிக மிக சக்தி வாய்ந்த நாள். நாளைய தினம் சூரியனுக்கு உகந்த திதி, நட்சத்திரம், கிழமை மூன்றுமே சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளில் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள், வழிபாடை செய்து பாருங்கள். அனைத்தும் நல்லதே நடக்கும். எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நன்றி.